பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதை காவல் காக்கும்படி கர்த்தர் ஆதாம் ஐயாவிடம் சொல்லியிருந்தார். ஆதாம் ஐயா என்ன செய்தார்? அவர் அந்த காலத்தில் முள் வேலிகளோ முட்செடிகளே கிடையாது, முள் மரங்கள் கிடையாது, எந்தவித தீமை செய்யும் தாவரங்கள் கிடையாது. அப்படி இருக்க விஷ செடிகளோ முட்செடிகளோ எதுவுமே கிடையாது. அப்படி இருந்த பொழுது காவல் எப்படி ஆண்டவர் வைத்திருப்பார்? யாருக்காக காவல் வைத்திருப்பார்? அவர்கள் பூமியில் கர்த்தருடைய சிருஷ்டிப்பு மட்டும்தான் இருக்கிறது. ஒரு இடத்தில் காவல் வைக்கிறோம் என்றால் அதில் ஒரு தீங்கு வெளியே இருக்கிறது என்று பொருள். தீமை இருக்கும் பொழுதுதான் அந்த இடத்தில் காவல் வைப்பார். ஏசாயா 12ஆம் அதிகாரம் 1 இந்த வேத பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக எழுதப்பட்ட 500 வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமா இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி எழுதியது. ஆனால் இந்த காரியங்கள் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு பின்பு, அதாவது இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் 1 நாள் 2 நாள் அல்லது 1 மாதம் 2 மாதம் கால பரிமாணத்தை சொல்வதல்ல. இது உலக வரலாற்றையே, அதாவது 1000 ஆண்டுகளாக மொத்தமாக பெரிய கால பகுதியை குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது. ஒரு விதத்தில் பார்க்கும்போது பூமியின் வரலாறு, மனித வரலாற்றில் ஆதாம் முதல் கடைசி மனிதன் வரைக்கும் உள்ள மொத்த காலத்தில் கர்த்தருடைய வருகை, முதல் வருகை இப்பொழுது இருக்க போகிறது. அவர் என்ன செய்வார் என்பதை குறித்து சொல்லப்படுகிறது. அதற்கு பின்பு என்ன நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அக்காலத்திலே என்று சொல்லப்படும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு பின்பாக என்ன நடக்கும் என்பதை குறித்து இந்த வேத பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியினால் கிமு 500 வருடங்களுக்கு முன்பாக, கிமு 700 என்று சொல்லப்படுகிறது, அந்த கால பகுதியில் இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. இதில் முக்கியமான காரியம் என்னவென்றால், கர்த்தருடைய முதல் வருகை என்பது இந்த உலகத்தில் கர்த்தருடைய பிதாவாகிய தேவனுடைய கோபம் தீர்ந்த பின்பு நடக்கிறது என்று இந்த வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் இது நாள் வரைக்கும் கோபமாய் இருந்தார். எதுவரைக்கும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு, மனித அவதாரத்தில் வருவதற்கு முன்பு வரைக்கும் பிதாவாகிய தேவன் கோபமாய் இருந்தார். அந்த கோபம் எப்பொழுது வந்தது? ஆதியாகம காலத்தில் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது, நம்முடைய முற்பிதாக்களான இந்த உலகத்தின் முதல் மனிதர்களான அவர்கள் செய்த மீறுதல், பாவம், நிமித்தமாக கர்த்தருடைய வார்த்தையை மீறி பாவம் செய்தார்கள், பழத்தை சாப்பிட்டார்கள். அதனால் வந்த கோபம், கர்த்தருக்கு கீழ்ப்படியாமையினால். இந்த வேத பகுதியை கவனிக்கும் பொழுது ஆதியாகம காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆதாமும் ஏவாளும் மட்டும் பாவம் செய்யவில்லை. இந்த பூமியில் ராஜாக்களாக அவர்கள் இருந்தார்கள். ஆளுகை செய்கிற அதிபதியாய் அவர்கள் இருவரும் இருந்தார்கள். கர்த்தர் அவர்களிடத்தில் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் கொடுத்திருந்தார். ஆனால் பாவம் வந்த பொழுது என்ன நடந்தது என்றால், பாவத்திற்கு ஏவாளம்மா அந்த பழத்தை சாப்பிடுவதற்கு முன்பாகவே மனிதனுக்குள் அந்த ஒரு சுருக்கமான ஒரு கர்த்தருடைய வெளிப்பாட்டை சற்று கவனிப்போம், தெரிந்து கொள்வோம். கர்த்தருடைய கோபம் எப்பொழுது தொடங்கியது இந்த மனித குலத்தின் மீது என்றால், ஆதியாகம காலத்தில் ஏவாளம்மா பாவம் செய்த போது. அப்பொழுதுதான் கோபம் கொண்டு கர்த்தர் சபித்தார். சபிக்கும் போது அதன் பின்பாக ஒரு வார்த்தையும் சொன்னார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சாத்தானை நோக்கி சொன்னார், பாம்பை நோக்கி. பாம்பிற்குள் சாத்தான் இருந்தான். அப்படி என்றால் அவர் உன் தலையை நசுக்குவார் என்றால் அவர் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு கர்த்தர் ஏவாளம்மாவை ஆதாமை சபிக்கும் பொழுதே இருந்தது. அப்பொழுதே சொல்லப்பட்டது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையை குறித்து. அந்த நேரத்தில் வந்த கோபம் 3500, சுமார் 4000 வருடம் வரைக்கும் கர்த்தர் கோபமாய் இருந்தார் என்பது இந்த மனித குலத்தின் மீது புரிகிறது. இதில் ஒரு காரியம் ஆழமாய் கவனிக்க வேண்டியது, அவர்கள் பாவம் செய்வதற்கு முன்பாக என்ன நடந்தது? அதாவது ஏதேன் தோட்டத்தில் காவலை ஆதாம் ஐயாவை காக்க சொல்லி கர்த்தர் கட்டளை கொடுத்திருந்தார். வேத வசனம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அதில் மனிதர்களையும் அவர்கள் கூட இருக்கிற மிருகங்களையும் வைத்து இந்த பூமியில் ஒரு ஒரு பகுதி ஒரு ஊரை எடுத்து ஏற்படுத்தி ஏதேனும் ஒரு தோட்டத்தை ஏற்படுத்தி அதில் வைத்தார். ஆனால் ஒரு காரியம் என்னவென்றால் அதை காவல் காக்கும்படி கர்த்தர் ஆதாம் ஐயாவிடம் சொல்லியிருந்தார். ஆதாம் ஐயா என்ன செய்தார்? அவர் அந்த காலத்தில் முள் வேலிகளோ முட்செடிகளே கிடையாது, முள் மரங்கள் கிடையாது, எந்தவித தீமை செய்யும் தாவரங்கள் கிடையாது. அப்படி இருக்க விஷ செடிகளோ முட்செடிகளோ எதுவுமே கிடையாது. அப்படி இருந்த பொழுது காவல் எப்படி ஆண்டவர் வைத்திருப்பார்? யாருக்காக காவல் வைத்திருப்பார்? அவர்கள் பூமியில் கர்த்தருடைய சிருஷ்டிப்பு மட்டும்தான் இருக்கிறது. ஒரு இடத்தில் காவல் வைக்கிறோம் என்றால் அதில் ஒரு தீங்கு வெளியே இருக்கிறது என்று பொருள். தீமை இருக்கும் பொழுதுதான் அந்த இடத்தில் காவல் வைப்பார். உதாரணத்திற்கு ஒரு ஊரில் ஒரு கொலை நிகழ்ந்து விட்டது. ஒரு கிராம பகுதி, அந்த ஊரில் ஒரு சாதாரண ஒரு சிறிய ஊர் தான், பெரிய ஊரெல்லாம் கிடையாது, ஒரு டவுன். அந்த ஊரில் ஒரு கொலை நடந்து விட்டது. நடந்தவுடன் ஒரு சில மாதங்களிலேயே அரசாங்கம் அந்த ஊருக்கு போலீஸ் ஸ்டேஷனை கொண்டு வந்தது. இது ஏன் அப்படி செய்கிறார்கள்? அந்த இடத்தில் பொல்லாத மனிதர்கள் இருக்கிறார்கள், அந்த இடத்திற்கு காவல் தேவை, அந்த ஊருக்கு போலீஸ் ஸ்டேஷன் தேவை. தீயவர்கள் அதிகமாய் இருக்கிறார்கள், தீமை நடக்கிறது என்றால் அங்கு உடனே அரசாங்கம் ஒரு காவல் நிலையத்தை ஏற்படுத்துகிறது. இது நல்ல காரியம், அப்படித்தான் செய்வார்கள். எதற்காக? ஜனங்களை பாதுகாப்பதற்காக. ஏதேன் தோட்டத்தில் எந்த ஒரு தீமையும் இல்லாமல் இருந்திருந்தால் கர்த்தர் காவல் காக்க சொல்லி ஆதாமையாவிடம் சொல்லி இருக்க மாட்டார். கர்த்தர் ஏற்கனவே ஆதாமையாவுக்கு வெளிப்படுத்தி இருந்திருக்கிறார். பொல்லாதவன் தோட்டத்திற்கு வெளியே, ஏதேனுக்கு வெளியேதான் இருக்கிறான், அவன் உள்ளே வராதபடி நீ காத்துக்கொள் என்று சொல்லி இருக்கிறார். ஆதாமையா தன் காவலை தவறிவிட்டார். எப்படி என்றால் அந்த இடத்தில் எல்லாம் சமாதானமும் சந்தோஷமாய் இருந்தது. நம்முடைய குடும்பம் எப்பொழுதும் சந்தோஷமும் சமாதானமாய் இருந்தால் நாம் என்ன செய்வோம்? பொதுவாக நம்முடைய மனித இயல்பு, உலக இயல்பு என்னவென்றால், வீட்டில் இன்று ஓய்வு நாள், எல்லோரும் வீட்டில் இருக்கிறோம் என்றால் பிள்ளைகள், கணவன், மனைவி என்று எல்லோரும் என்ன செய்வோம்? எதையாவது விளையாடலாமா, அல்லது அதாவது பொழுதுபோக்கு டிவி போன்ற காரியங்கள் பார்ப்பது அல்லது விளையாடுவது, ஏதாவது ஒரு பொழுதுபோக்கு காரியத்தை செய்வோம். சந்தோஷமாய் எல்லோரும் சேர்ந்து செய்வது போல எதையாவது செய்வோம். இந்த காலத்தில் செல்போன் எல்லாம் இருக்கிறது. அந்த காலத்தில் இல்லாத பொழுது, செல்போன் டிவி இல்லாத பொழுது ஒருவருக்கொருவர் விளையாடுவார்கள். எதையாவது வைத்து விளையாடி கொண்டு பொழுதை போக்குவார்கள். சந்தோஷமாய் இருப்பதற்கான வழி. அதே போலதான் ஆதாமும் ஏவாளும் இருந்த காலத்தில் சுமார் பாவம் வருவதற்கு 7 வருடம் முன்பாக சந்தோஷமா எல்லாரும் வாழ்ந்தார்கள். ஏவாளம்மா பழம் சாப்பிடும் நாள் 7 வருடம் முடிந்துதான் நடந்திருக்கிறது. கர்த்தர் இதை தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படியானால் அந்த 7 வருடங்களும் சந்தோஷமாய் காவலோடு இருந்தார்கள். அதன் பின்பு மிருகங்களோடு சேர்ந்து, அதாவது ஆதாமும் ஏவாளும் இருந்திருக்கிறார்கள். அங்கு ஒரு ஓட்டப்பந்தயம் போல, விளையாட்டு போல அவர்கள் ஓட்டப்பந்தயம் வைத்திருந்திருக்கிறார்கள். அதில் பாம்பானது, எல்லா மிருகங்களும் பறவைகள் எல்லாம் ஓடுவது, இப்படி ஓட்டப்பந்தயம் வைத்து விளையாடி கொண்டிருந்திருக்கிறார்கள். அப்பொழுது ஒன்றை ஒன்று பட்சிக்காது, எல்லாம் தாவரங்களை சாப்பிடும். புலி, சிங்கம் எல்லாம் ஒன்றாய் இருக்கும். 1000 வருட அரசாட்சி எப்படி இருக்கும் என்று போன செய்தியில் பார்த்தோமோ அதே போல ஆதியாகம காலத்தில் ஆரம்பத்தில் அப்படித்தான் இருந்தது. ரத்தம் சிந்துதல் கிடையாது. ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை கொன்று சாப்பிடாது. ஆதி காலத்திலே தாவர உணவுகள் மட்டும்தான், மாமிச உணவே கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன நடந்தது என்றால், ஒற்றுமையாக சந்தோஷமாக விளையாடி கொண்டிருக்கும் பொழுது பாம்பானது நீளமான உருவமாய் இருக்கிறது. அதற்கு ஆதியிலே கால்கள் இருந்தது. எல்லோரும் ஓட்டப்பந்தயம் ஓடும்போது இது நீளமான உயரம் இருப்பதினாலும் அநேக கால்கள் இருந்திருக்கலாம். இவ்வளவு பெரிய சரீரத்திற்கு அநேக கால்கள் இருந்திருக்கலாம். அநேக கால்கள் இருந்ததினாலும் எல்லா ஓட்டப்பந்தயத்திலும் பாம்பு தான் வெற்றி பெற்றது. இப்படி அந்த பாம்பு வெற்றி பெற்று அதற்கு பெருமை வந்தது. நான் தான் பார், ஒவ்வொரு முறையும் நான் தான் வெற்றி பெறுகிறேன், என்னை போல நீளமானவர் யாரும் இல்லை. எந்த மிருகமும் அதை விட நீளமானதா இருக்காது. உயரம் இருக்கலாம், ஆனால் நீளத்தில் பாம்புதான் உயர்ந்தது. அதனால் இது சுலபமாக என்ன செய்தது? ஒவ்வொரு முறையும் ஓடி வெற்றி பெற்று பெருமை கொண்டது. இந்த பாம்பின் பெருமை, எல்லோரும் சந்தோஷமாக தான் அந்த நிகழ்வில் இருந்தார்கள். இது கர்த்தர் வெளிப்படுத்தினது கதை அல்ல. இது கர்த்தர் வெளிப்படுத்தின தீர்க்க தரிசன வார்த்தைகள். தயவு செய்து விசுவாசத்தோடு சற்று ஆராய்ந்து பார்த்தால் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருப்பாரானால் விசுவாசிக்க முடியும். இப்படி ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது அந்த பாம்பானது
வெளியே சீக்கிரமாய் எல்லையை தொட்டு தொட்டு விட்டு வந்தது. ஏதேனின் எல்லை வரைக்கும் போனது. ஒரு முறை கடைசியாக எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இது முதலில் சென்று விடுவதனால் என்ன செய்தது? ஒரு யோசனை வந்தது. இன்னும் கொஞ்ச தூரம் போய் பார்க்கலாம் என்று கர்த்தர் நியமித்த எல்லையை தாண்டி ஏதேனை விட்டு வெளியே போனது. ஏதேனுக்குள் வரைக்கும், ஏதேன் தோட்டத்திற்குள் கர்த்தர் ஆவிக்குரிய பாதுகாப்பை கொடுத்திருந்தார். தேவ தூதர்கள் நின்று காத்து கொண்டிருந்தார்கள். மிருகம் எல்லையை தாண்டி வெளியே போனதும், தேவ தூதர்களை விட்டு வெளியே போனது, எல்லையை தாண்டி வெளியே போய்விட்டது பாம்பு. வெளியே போனதும் எப்பொழுது ஏதாவது வெளியே வருமா என்று காத்து கொண்டிருந்த சாத்தான் பாம்பிற்குள் நுழைந்தான். பாம்பு யாருக்கும் தெரியாமல் வெளியே போய்விட்டு உள்ளே வந்து விட்டது. சாத்தான் அந்த பாம்பிற்குள் நுழைந்து அவன் வேலை செய்ய தொடங்கினான். அதன் பின்பே வந்து ஏவாள் அம்மாவிடம் பேசி கர்த்தர் சாப்பிடக்கூடாது என்று சொன்ன பழத்தை சாப்பிட செய்து பூமியை சாபத்திற்குள்ளாக்கியது. ஏனென்றால் இது உண்மை என்பதற்கு, இது சத்தியமான தீர்க்க தரிசனம், இது உண்மை என்பதற்கு ஒரு ஆதாரமும் இருக்கிறது. 3ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் படிக்கும் பொழுது கர்த்தர் ஆதாம் ஏவாளை மட்டும் சபிக்கவில்லை, பாம்பையும் சபித்தார். பாம்பை சபிக்கும் பொழுது, பாம்பே உன் கால்கள் உனக்கு இல்லாமல் போவாய், நீ மண்ணிலே ஊர்ந்து செல்வாய், மண்ணோடு மண்ணாய் இருப்பாய், மண்ணை தின்பாய் என்று சொன்னார். ஒரு காரியம் கவனிக்க வேண்டும். அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொன்னாரே, அந்த பாம்பின் தலையை சுமார் 3500 வருடங்களுக்கு பின்பாக பிறந்து வளர்ந்து வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்பொழுது அதன் தலையை மிதித்தார்? அந்த பாம்பு அதற்குள் இறந்திருக்கும் அல்லவா? அது பாம்பை சொல்லவில்லை, அந்த பாம்பிற்குள் உள்ளே நுழைந்திருந்த சாத்தானுக்கு தான் கர்த்தர் அந்த நியாய தீர்ப்பை கொடுத்தார். அதே போல சிலுவை மரணத்தில் அவர் சாத்தானை நசுக்கினார். அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது பெருமையை தூண்டிவிட்டு, அவர் சுயத்தை தூண்டிவிட்டு, நீர் மனுஷகுமாரனையானால் கீழே இறங்கி வரும் என்று தூஷிக்க வைத்தான், மனிதர்களை வைத்து. இப்படியெல்லாம் மனிதர்களுக்குள் நுழைந்து பேசினான். ரோம போர்ச்சவர்களுக்குள் நுழைந்து பேசினான். தூஷித்தார்கள் அநேகர். இப்படியெல்லாம் செய்து அவன் தாக்கிக் கொண்டே இருந்தான். கடைசி வரைக்கும் நமக்காக ஆண்டவர் தம் ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று உறுதியோடு, சுயநலம் இல்லாமல், பெருமையை காட்டாமல், அமைதியாய் எல்லாவற்றையும் சகித்து தம் ஜீவனையும் கொடுத்தார். பெருமை அவருக்குள் வரவில்லை, சுயமும் வரவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தது முதல் தம் ஜீவனை கொடுக்கும் வரைக்கும் அவர் போராடிய போராட்டம் பெருமைக்கும் சுயநலத்துக்கும் எதிரானதுதான். அங்கு எல்லா இடத்திலும் அதுதான் நடந்தது. அநேக இடங்களில் கர்த்தர் சொல்லுகிறார், அற்புதங்கள் செய்தாலும் அதை வெளியே சொல்லாதிருங்கள் என்று பல முறை அவர் அமைதிப்படுத்தி ஜனங்களுக்கு அறிவுறுத்துகிறார். பல இடங்களில் சொல்வதை நம் வேத வசனத்தில் கவனிக்கலாம். இப்படி பார்க்கும் பொழுது கர்த்தர் பாம்பு சாபத்தை பெற்றுக்கொண்டது. அதாவது அதற்குள் இருந்த சாத்தானும் சபிக்கப்பட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு வரைக்கும் அந்த இடைப்பட்ட காலமானது 3500 வருடங்களுக்கு மேற்பட்ட சுமார் 4000 வருடங்கள். அந்த கால பகுதி கர்த்தருடைய கோபத்தை இந்த பூமியும் மனித இனமும் சுமந்து திரிந்தது என்று சொல்லலாம். அந்த காலம் முடிந்து கர்த்தருடைய கோபம் தீர்ந்து அவர் மனம் இறங்கி மன்னித்து தமது குமாரனை நமக்கு அனுப்பினார். அவர்தான் மன்னிப்பின் நாயகராக நமக்கு வந்தார், நமக்காக இந்த பூமியில் பிறந்தார். இப்படி கர்த்தருடைய பிறப்பு என்பது பிதாவாகிய தேவனுடைய கோபத்தின் முடிவும் நம்முடைய ஆசீர்வாதத்தின் தொடக்கமுமாய் இருக்கிறது. அவரை விசுவாசிக்கிற எல்லோரும் ஆதாம் ஏவாள் செய்த பாவத்திலிருந்து, அந்த சாபத்திலிருந்து விடுபட்டு நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். அப்படி நாம் விசுவாசிக்கும் பொழுது அவருடைய இரத்தம் நம்மேல் தெளிக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தோடு நம்முடைய இரத்தம், ஆவிக்குரிய இரத்தம் ஒன்றாகிறது. அப்பொழுது நாம் அந்த சாபம் நீங்கி, ஆதியிலே பெற்ற மனித இனம் பெற்ற சாபத்தை விட்டு நீங்கி நாம் பரிசுத்தம் அடைகிறோம். இப்பொழுது நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க தகுதியுடையவராகிறோம். நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க தகுதியுடையவர்கள் ஆகிறோம். கர்த்தர் இவ்வளவாய் நம்மேல் அந்த சாபத்தை விட்டு நீக்கி கொடுக்கிறார். அதனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மனுஷகுமாரன், தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்று விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமானவர்களாய் நாம் வாழும்போது நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம். ரட்சிப்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டதே ஒவ்வொரு மனித வாழ்விலும் கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய இருப்பதிலேயே உயர்ந்த ஒரு நன்மை என்றால் அதுதான். ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் பெற வேண்டியது. அதை பெற்றுக்கொண்டோம், சந்தோஷப்பட வேண்டும். இஸ்ரவேலின் பரிசுத்தர் நம் நடுவில் பெரியவராய் இருக்கிறார்.
அவர் மகா பெரியவர். அவர் நம் நடுவில் இருக்கிறார். அவர் மிகவும் பெரியவராய் இருக்கிறார். அவர் நடுவில் இருக்கும் பொழுது, பெரியவரே நம்மோடு இருக்கும் பொழுது, நாம் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை, எந்த தீமையை கண்டும் அஞ்ச தேவையில்லை. கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.